ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். சோப்பில் இந்த மாதிரி ஒரு கயிறு மட்டும் நீங்கள் கட்டி பாருங்கள். இவ்வளோ காசை மிச்சம் பண்ணலாமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன டிப்ஸ்ன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம கிச்சனில் லைட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கரெல்லாம் பட்டு அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காலியான மாத்திரை அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற மாதிரி அட்டை எடுத்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க விடாப்படியான எண்ணெய் கரையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. எவ்வளோ நாளான கரையாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறப்போ அதில் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற மாத்திரை அட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கனாலே முக்கால்வாசி கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டாலே போதும். லைட்டர் நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். இப்போ நான் இந்த மாத்திரை அட்டையை வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழுக்கு கீழே கொட்டுது. ஸோ இந்த மாதிரி விடாப்படியான கரை, நாள்பட்ட கரைலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டரில் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் கூட நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பிசு கரைலாம் இருந்துச்சுன்னா இந்த மாத்திரை அட்டையை வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ புதுசு போல் இருக்குது. இதுக்காக நம்ம வினிகர்லாம் போட்டு க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி அட்டையை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு தொடச்சிட்டு காமிக்கிற பாருங்கள். தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ புதுசு போல் இருக்குது. நம்ம எந்த டிஷ்வாஷ் லிக்விட் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி புதுசு போல் மாற்றலாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க. நம்ம ஜல்லடையில் மாவெல்லாம் ஜலிக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஜலிக்கிறப்போ கீழெல்லாம் அந்த மாவு வந்து செதறிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதே நம்மளுக்கு பெரிய வேலையாகிடும். ஸோ சிம்பிளாக நம்ம மாவெல்லாம் கீழே கொட்டாமல் எப்படி ஜலிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை பவுல்லையோ நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தலைகீழ அந்த டம்ளரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மாவு கொஞ்சம் கூட சுற்றி இருக்கிற இடத்துல செதறாமல் சென்டர் பிளேஸில் மட்டும் அந்த மாவு நல்லா ஜலிச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நடுவில் மட்டும் வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. அந்த மாவு சுற்றி கீழே ஒரு டாட் கூட கொட்டாமல் ஈஸியாக நம்ம ஜலிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜலிச்சு பாருங்கள். நம்மளுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் மூடி நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். ஸோ இப்போ இந்த மூடியை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஆயில் பாட்டில்லாம் கீழே வச்சோம் அப்படின்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஆயில் ஆகிடுங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க மூடியில் வச்சோம் அப்படின்னா இது ஒரு பிளேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழெல்லாம் வந்து எண்ணெய் செதறாது, அந்த பிசுப்பும் இல்லாமல் இருக்கும், கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருக்கும். ஸோ எப்போவுமே எண்ணெய் பாட்டிலில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் மூடி மேலே வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் குளிக்கிற சோப் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோப்பில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மேலே வந்து ஊசியோ இல்லை ஆணியோ ஷார்ப்பாக இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஷார்ப்பாக இருக்கிற ஆணி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்க ஆணி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் ஊசியெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா நல்ல ஹோல்ஸ் வந்து விழுந்துடும். குண்டு ஊசி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கோணி ஊசி, அந்த ஊசி வச்சு போட்டிங்கன்னா நல்ல ஹோல்ஸ் விழுந்துடும். இப்போ இந்த ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கயிறு வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ இந்த கயிறு கட்டிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பாத்ரூம் டேப்பில் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குளிக்கிறப்போ நம்ம கழட்டிட்டு குளித்து மறுபடியும் அதிலே மாட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம டேப்பில் மாட்டிட்டு யூஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த சோப் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்டாண்டோ இல்லை சோப் பாக்ஸ் எதுவுமே வேண்டாங்க. சோப்பும் வந்து கரையாது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தொங்க விட்டுறதுனால அதில் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடும், சோப்பும் நல்லா காஞ்சிரும். ஸோ சோப் வந்து நம்ம பாக்ஸில் வைக்கிறப்போ நிறைய கரைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை காய வச்சிடுற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தொங்க விட்டுடலாம். இல்லை எடுக்கிறதுக்கும் நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டிடலாம். இது ஒரு சூப்பரான டிப்பாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்ரூமில் நம்ம சோப் ஸ்டாண்டெல்லாம் வாங்குறதுக்கு அதிக செலவு பண்ணி ஸ்டாண்டெல்லாம் வாங்குவோம். பட் இந்த மாதிரி நம்ம மாட்டி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி டப்பா நம்ம எல்லார் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டப்பா வச்சு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஊசியோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நெருப்பில் காமிச்சிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஹோல்ஸ் விழும். இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் சைடில் கூட வேணால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ஹோல்ஸை போட்டுட்டு இப்போது இதில் சைடில் 2 ஹோல்ஸ் போட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டி விட்டுக்கலாம். ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம கயிறு வச்சு கட்டிக்கலாங்க. இப்போது ஒரு சிரப் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க, இல்லை வாட்டர் பாட்டில் மூடி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மூடியை பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு இப்போ இதை எங்கே ஒட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கில் தாங்க ஒட்ட போகிறோம். நம்ம சிங்கில் இந்த மாதிரி மூடியை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கயிறு, இந்த டப்பாவை அதில் ஒரு ஹோல்டர் மாதிரி மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறப்போ அந்த வேஸ்டேஜ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டிடுவாங்க. பிளேட்லாம் வாஷ் பண்ணுறப்போ அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டுறதுனால அது போய் மொத்தம் அடைச்சிட்டு சிங்க்கெல்லாம் தண்ணி போகாமல்
நிறைய பிரச்சனை வருதுங்க. ஸோ இதை கை விட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட டப்பாவில் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி மட்டும் கீழே போயிடும். அந்த வேஸ்டேஜ்லாம் இதில் கலெக்ட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து கீழே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால சிங்க்கில் வந்து நிறைய அடைப்பு சேராமல் பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கை வச்சுலாம் அந்த சிங்க்கில் அடைப்பு சேர்ந்துருச்சுன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.